டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு, அது சம்மந்தமான தகவல் தான். ஸோ இந்த டிஆர்பி தரப்புலேருந்து நம்ம யூஜிடிஆர்பிக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரோல் நம்பர் ப்ளஸ் நீங்கள் எடுத்த மார்க், அதில் வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ரெண்டுத்தோடைய மார்க்குமே கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏல பாஸ் பண்ணவங்களோட மதிப்பெண்கள் அப்படின்றது பார்ட் பியில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எவ்வளோ வரும் அப்படின்ற கேள்வி தான் நிறைய நண்பர்கள் வந்து எதிர்பார்க்குறது. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் கட் ஆஃப் மதிப்பெண்கள். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, பிசிஎம்ஏ, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும். ஆல்ரெடி வீடியோக்களாகவும் போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும் அப்படின்ற தகவல்களை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக வேணாலும் இருந்துட்டு போங்க. முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்ட் பிக்கு எலிஜிபிள் ஆகணும். எலிஜிபிள் ஆனால் தான் நம்மளால் வந்து கட் ஆஃப்குள்ளேயே வர முடியும், அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும். ஃபஸ்ட்டு பார்ட் ஏலேயே நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பார்ட் ஏ சரியாக எழுதாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசனால் நீங்கள் பார்ட் ஏல எலிஜிபிள் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலையே ரிஜெக்ட் ஆகிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களோட பார்ட் பி மார்க் வந்து வரல, என்னோடய மார்க் வந்து ஷோ ஆகலை, காமிக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் அது ஷோ ஆகாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்ட் ஏல பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பார்ட் பியோட கால்குலேஷன் அப்படின்றது எடுத்துப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பார்ட் பியை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் வந்து கிளாரிஃபையாக இருந்தீங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் மார்க் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கொடுக்கறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஏன்னா எந்த கட் ஆஃப் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றது வந்து கால்குலேஷன் பண்ணி போடணும். ஸோ அதை கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு, அதாவது வேகன்சி அடுத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 10,000 வேக்கண்ட் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது எலிஜிபிள் மார்க் எடுத்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது மாதிரி ரெண்டு விஷயத்தை நம்ம கோரிக்கையாக சொல்லியிருந்தோம். மினிமம் வந்து ஒரு 10,000 காலி பணியிடங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு. இப்போ இருக்கிற கட் ஆஃப் போடுறதுக்கு பதிலாகவும் நம்ம வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற தகவல்களை வந்து சொல்லிடுறோம். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து வந்துட முடியும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் பொறுத்தளவுக்கு மினிமம் ஒரு 100+ மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். இது வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து 2000 வேகண்டையோ 4000 வேகண்டோ 5000 வேகண்டோ 10,000 வேகண்டோ எவ்வளோ வேணால் இன்க்ரீஸ் ஆகட்டும். அப்படி ஆச்சுனாலும் நமக்கு ஜென்ரல் கேட்டகரியில் இந்த ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வரும். ஸோ ஜென்ரலுக்கு 100+ எடுத்த எல்லாருமே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஜென்ரலில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிசி கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 90+ மதிப்பெண்கள் இருந்தால் வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது, வேலை கிடைக்கும். அதுவே பிசிஎம் அல்லது எம்பிசி இருக்கீங்க அப்படின்னா 80+ மதிப்பெண்கள் அப்படின்றது இருந்தாலே போதும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருக்கும் 70+ மதிப்பெண்கள். இந்த ரேஞ்சில் 70 மதிப்பெண்களுக்கு மேலே வந்து இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு போதுமான ஒரு மதிப்பெண்கள் தான். இது வந்து ஒரு சிலருக்கு கம்மியாக தெரியலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் இதுவே அதிகமாக தெரியலாம். பட் கம்மியாக தெரிகிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், நமக்கு வந்து வேக்கண்ட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து இன்னும் தெரியாது. மினிமம் 10,000 வரையும் ஆகலாம் அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த கட் ஆஃப் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இதுவே அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்கை வாங்கியிருக்கிற கேண்டிடேட்ஸ் வாங்கியிருக்கிற மார்க்கை போயிட்டு பாருங்கள். அதில் எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 60, 70 இந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்காங்க. 60 to 80 அப்படின்றது ரொம்ப காமனாக இருக்கிற மதிப்பெண்கள். அதுக்கு மேலே 80க்கு மேலே 80 to 100 அப்படின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 20%, 25% வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 100+ அப்படின்றது கொஞ்சம் ரேர். 1-2 நபர்கள் மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. ஒரு பேஜ்னு அதை பிரிண்ட்டில் ஒரு பேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஓரளவுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது இந்த ரேஞ்சில் தான் வரும். இதை தாண்டி எக்ஸஸாக வரும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சும்மா மனக்கணக்கு தான், அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ, வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.